ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, tell us about it. சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு 10 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஹ்மான் சார் இது பண்ண போறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன் சார் நிஜமா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. தட் மூமெண்ட் வாஸ் லைக் your favorite moment. ஃபேவரட். எஸ். இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜு வாகிர் சாரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்கு. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட், அந்த அஜு வர்கீஸ், அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்டர் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் அந்த எல்லாருக்கும் ஒரு அந்த புதுசாக இருக்கணும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ they took முதல்ல 5 நாள் 7 நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் them everyone.